ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போதான் கப்புள் ஃப்ரெண்ட்லி படம் வந்து ரிவ்யூ ஷோ பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டேவே இந்த படம் வந்து போஸ்டர்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி தேட்டரில் புக் பண்ணி 2 தடவை புக் பண்ணி பார்க்க முடியாம போச்சு. பட் இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. தேங்க்ஸ் டு அருண் விஸ்வா பிரதர். அவர் தான் கூப்பிட்டாரு. உண்மையாகவே ரொம்ப சூப்பரான ஒரு படம். நம்ம தமிழ் டைரக்டர் ஒரு தெலுங்கு படம் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் சென்னையில் கதையை பிளேஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சென்னையை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு. கிளைமேக்ஸை சென்னையை பற்றி ரொம்ப அழகாக எமோஷனலாக கனெக்ட் பண்ணியிருந்தாரு. எல்லாருமே சென்னைனா ஒரு பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க மெட்ராஸை. அப்படி இல்லாமல் சென்னை வந்து அவ்வளோ பேருக்கு ஒரு லைஃபாக இருக்குது. எல்லாருமே நிறைய பேர் வந்து லைஃப்காக வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சூப்பரான ஒரு சிட்டி. ஸோ அது வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு லவ் ஸ்டோரியில் பேக்ரவுண்ட் சென்னையை பிளேஸ் பண்ணி ஒரு தெலுங்கு கப்பல் பசங்க வந்து இங்கே லவ் பண்ணுறாங்க, அவங்க லைஃப்பை தேடி வராங்க, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இந்த சிட்டி அவங்க எல்லாமே தருது. ஸோ அந்த விதத்தில் உண்மையாகவே ரொம்ப சூப்பரான ஒரு படம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, பயங்கர பொயட்டிக்காக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு செம்ம ஃபீல் குட்டான ஒரு ஃபிலிம். 2 பேரும் லீட் கேரக்டர்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி நடிச்சிருந்தாங்க. அப்புறம் எங்கள் தலைவர் சுனில் அண்ணன் நடிச்சிருக்காரு. அவரோட ரோலுமே சின்னதாக வந்தாலும் அங்கங்கே சூப்பராக இருந்தது. யோகி பாபு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிறைய கேரக்டர்ஸ், பையனோட அப்பா அம்மா இருக்கட்டும், பொண்ணோட அப்பா அம்மா, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அங்கங்கே சப்போர்ட்டிவாக எல்லாருமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப லைவ்லி சினிமோட்டோகிராஃபி. ஒரு சிட்டியை சென்னையை வந்து ரொம்ப ஒரு மாதிரி மூவியாக இல்லாமல் ரொம்ப லைவாக கேப்சர் பண்ண மாதிரி இருந்தது. அவங்க இருந்த இடம் எல்லாமே அந்த அவர் ஹவுசிங் போர்டில் ஒரு வீட்டில் வாடகை இருக்க மாதிரி அங்கே மட்டும் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் அவர் கூட ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ண போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பட் ஓவராலாக ரொம்ப நல்ல படம், சூப்பராக இருந்தது. மியூசிக் எல்லாமே 2 பேரும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு செம்ம ஒரு ஃபீலை கொடுக்கும் அந்த படம். எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.